மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஷேடோ க்ளோனை உருவாக்கியிருக்கியா? இதான் அந்த 9 டைல்ஸ் ஜின்சுர்கியா இருக்கணும். ககாஷி, இவன் யாரு, எப்படிப்பட்டவன சீக்கிரமா சொல்லுங்க, அப்பதான் பிளான் பண்ண முடியும். எதிரிகள் 2 பேருமே அகாட்ஸ்கியை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தனை ஷிகமாரு தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். நாங்க 3 பேரும் இங்க நிக்கிறவன சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் உடம்புக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியில வருது. உனக்கு 2 மாஸ்க்ஸ் தெரியுதா? 2 மாஸ்களையும் தனித்தனியா செயல்பட முடியும். அதுங்களுக்குன்னு தனியா ஒரு இதயம் இருக்கு. ஆரம்பத்துல அவனுக்குள்ள மொத்தம் 5 இதயங்கள் இருந்தது. ஆனா இப்போ அவன்கிட்ட 3 இதயங்கள் மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே 2 முறை நாங்க அவனை கொண்டுட்டோம். மொத்தம் 3 இதயங்களை அழிக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவன் சாக மாட்டான். ககாஷியோட கஷ்டம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நருட்டோ, யா நான் பாத்துக்கிறேன். நருட்டோ வேண்டாம். அவனை நேரடியா தாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷேடோ க்ளோன்ஸை மட்டும் அனுப்பி வச்சிருக்க. இப்படியே போனா உன்னால ஜெயிக்கவே முடியாது. இவன் பேட்டில் ஸ்டைலையும் வேகமான தாக்குதலையும் வச்சு பார்க்கும்போது இவன் கவனத்தை திசை திருப்பவே எனக்கு 3 க்ளோன்ஸ் தேவைப்படும். க்ளோன்ஸோட அனுபவத்தை அவன் இப்பதான் உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த அனுபவத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்த போறான். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. மறுபடியும் 3 க்ளோன்ஸை உருவாக்கியிருக்கான். ஆமா, அது என்னது? நருட்டோ, அந்த சத்தம் உனக்கு கேக்குதா? வினோதமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறான்? இதுதான் இதுவரைக்கும் நான் பண்ணதுலயே பெஸ்ட். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சென்சை. ஓகே, என்னோட ரசிங்கனோட மோதும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கியா? அது நல்லதுதானா? இப்போ என்ன நடக்கும்? உன்னோட ஜூட்சுவை நீ முழுமையா கத்துக்கிட்டு இருந்தனா என்னோட ரசிங்கம் தூள் தூளாயிடும். ஆல் ரைட், ஆரம்பிக்கலாம் வா. நாலாவது வாக்ககே. இது என்ன ஜூட்சுனே கண்டுபிடிக்க முடியலையே. அதால அவங்க என்ன தாக்க கூடாது. அப்படி நடந்தா என் கதை முடிஞ்சிடும். Wind style Rasen Shuriken. ஓகே, அவன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. யா! அந்த 9 டைல்ஸ் செஞ்சுரிக்குள்ள இவ்வளவு சக்தி ஒளிஞ்சிருக்கா? அந்த பீஸ்ட் மாதிரியே இவன் ஜூட்சு ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கு. என்ன? நோ! என்னாச்சு? அது வேலைக்காகல. கடைசி வரைக்கும் என்னால இவனை புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப வேற வழியே இல்ல. எம்மட்டோ, நான் பாத்துக்கிறேன். நான் சொதப்பிட்டேன். என்னடா புதுசு புதுசா ஏதோ பண்றியேன்னு பயந்துட்டேன். ஆனா நீ எந்த மாற்றமும் இல்லாம பழையபடி அப்படியே தான் இருக்க. நீரா நேரடியா போய் தாக்கி ரொம்ப தப்பு பண்ணிட்ட நருட்டோ. போதும், வாய மூடுறியா? அத வச்சு அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? இதுல கவனத்தை திசை திருப்புறது ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ். பிரச்சனை என்னன்னா இந்த ஜூட்சுவோட சக்தி சீக்கிரமே குறைஞ்சிருது. சில நொடிகள் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியுது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா அவ்வளவு வேகமா அவனை எப்படி தாக்குறது? அவன் நம்மளை விட வேகமா இருக்கானே. அவன் பயன்படுத்தின அந்த ஜுட்சு கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த க்ளோன்ஸால நான் என் கவனத்தை சிதறவிடக் கூடாது. ஒரிஜினல் மேல முழு கவனத்தை செலுத்தணும்.
ஓகே, நான் இதை திரும்பவும் முயற்சி பண்றேன். இந்த தடவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மான் அவ அக்கா நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு அவனுக்கு தெரியும். இது வேலைக்கே ஆகாது. நம்ம ஒன்னா செயல்படணும். அதுவும் சரிதான். ககாஷி சென்சே, நம்ம ட்ரைனிங் அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? 4வது ஹொகாகேவை மிஞ்சக்கூடிய ஒரே ஒரு ஷினோபி நான் மட்டும் தான் சொன்னீங்க. அத முழு மனசோட தான் சொன்னீங்களா? நருட்டோ, இத பாருங்க, டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்போ இந்த பிரிட்ஜை நான் தனியா தான் கடந்தாகணும். அது தவிர வேற வழியே இல்ல. பிரிட்ஜோடைய மறுபக்கத்துக்கு என்னால போக முடியலனா கொஞ்சம் சின்ன பையனாவே இருந்துருவேன். சோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதை நழுவ விட விரும்பல. நீ என்ன சொல்ற ஏமாட்டோ? ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் ககாஷி. நருட்டோ எவ்வளவு மாறிட்டான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் இஷ்டப்படியே செய் நருட்டோ. பாக்கும் என்ன சத்தம் அது? அவங்கள நறுக்கிட்டோம். என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? என் உடலை எப்படி சதைச்சு வச்சிருக்கன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. ஜஷின் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. உன்னை பழி வாங்கியே தீருவாரு. உன்னையும் உன் கடவுளையும் பார்த்து நான் பயப்படுவேன் நினைக்கிறியா? பிரச்சனை என்ன தெரியுமா? உன் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் வேற வேற. என்னோட நம்பிக்கை எல்லாம் ஒரே விஷயம் தான், The Will of Fire. இந்த நிலைமையில உன் கடவுள் ஜாஷினோ இல்ல உன் நம்பிக்கையோ யாரும் வந்து உன்னை காப்பாத்த போறதில்ல. இங்க உனக்கு கடவுளை நான் தாண்டா. முட்டாள்தனமா பண்ணாத. என் எச்சரிக்கையை லேசா எடுத்துக்காத. நீ எல்லாத்துக்குமே பதில் சொல்ற நாள் வரும். வே ஆஃப் ஜஷின் படி நீ தண்டனை அனுபவிப்ப. அப்ப உன்னுடைய தலைவிதியை நான் மாத்தி எழுதுவேன். உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். பேக்கப்க்கு வந்திருக்கீங்க? ஆனா ஒரு நிமிஷம், நீ தனியா நீயே அவனை தோக்கடிச்சிட்டியா? வாழ்க்கையில நான் இத தனியா செய்யணும்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். அதே மாதிரி சாதிச்சுட்டேன். நினைச்சதை செஞ்சுட்ட. சரி, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இன்னும் தெரியல. நாங்க நேரா இங்க வந்துட்டோம். உடனே அங்க போய் ஆகணும். நருட்டோ, வேலையை ஆரம்பி. ஓகே, அதே ஜூட்ஸுவை திரும்பவும் பயன்படுத்த போறான்னு நினைக்கிறேன். எனக்கும் வேற வழி இல்ல. இவனை சமாளிக்கணும்னா நானும் லாங் ரேஞ்ச் அட்டாக்க பயன்படுத்தி தான் ஆகணும். இப்ப என்ன பண்றோம்? இது சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. பயங்கரமான சக்கராவை பயன்படுத்துறான். நருட்டோ ஜூட்ஸு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஷேடோ க்ளோன் ஜுட்சு ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு ஜம்ப்! ஷேடோ க்ளோன்ஸை பத்தி நான் கவலைப்படவே கூடாது. ஒரிஜினல் மட்டும்தான் நான் கவனிக்கணும். அவனுடைய ஜூட்ஸுவை தகர்த்துட்டுனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. லாங் ரேஞ்ச் அட்டாக் பயன்படுத்துவான் நான் அப்பவே நினைச்சேன். நருட்டோ! இவன் கதை முடிஞ்சிருச்சு. என்ன இது வெறும் ஷேடோ க்ளோனா? இப்பதான் புரியுது. ஷேடோ க்ளோனை வச்சு என்ன ஏமாத்திட்டான். கதை முடிஞ்சது.
ஜாக்கிரதை, ஷாக் வேவ் வந்துகிட்டு இருக்கு. தனித்தனியா எவ்வளவு தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு தெரியல. என்னோட ஷாரிங்கான பயன்படுத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல. இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஜூட்ஸு. கலக்கிட்டான்ல. நருட்டோ, ஒரு வழியா நீ சொன்னத சாதிச்சுட்ட. பாத்தீங்களா, நான் சாதிச்சிட்டேன். எனக்கே பெருமையா இருக்கு.